கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துலேருந்து ஒரே ரோடு ஈஸி ஆக்சசிபிலிட்டியில் நீங்கள் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே சேல்ஸுக்காக 2 வீடு இருக்குங்க. ரெண்டுமே ஐரூஃப் ஸ்ட்ரக்சரில் நல்லாவே ஸ்பேஸாக கட்டப்பட்ட 3 BHK வீடுங்க. 20க்கு 50ங்கிற பிளாட் எடுத்து வீட்டை வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 16க்கு 16 பெரிய லிவிங் ஹால், அதிலே ஐரூஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோ இருக்கு. கிச்சனுமே நல்லா ஸ்பேஸாக இருக்கு. அது போக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச்ட் பாத்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. அது போக ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா வித் யூட்டிலிட்டி ஏரியாவோட இந்த 3 BHK வீட கிராண்டா ரெடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. எலிவேஷனுமே ரொம்ப கிராண்டா இருக்குங்க. கிளே ஜாலிஸ் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல மட்டும் தான் ரெடி பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம அட்ராக்டிவா இருக்கு. வாங்க இந்த வீட்டை பத்தி முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு 2 கேட் இருக்கு. ஒன்று விக்கெட் கேட், ஒரு கார் பார்க்கிங் கேட். இந்த கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 14ங்கிற அளவுல 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி போர்ட்டிகோ இருக்கு. நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஜலமுலையில போர்வெல் போட்டுருக்காங்க. வாட்டர் சம்பு இருக்குங்க. இது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி மல்டி லாக் சிஸ்டமோட ஹெவியான மெட்டல் டோர் மாட்டி வச்சிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 ஒரு பெரிய லிவிங் ஹால். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரோட ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா வெளிச்சமாகவும் ஸ்பேஸியாக இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட தெற்கு பக்கம் வந்துட்டோம்னா இங்கே வந்து கிச்சன் அமைஞ்சிருங்க. 10க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அக்னி மூலையில் இந்த கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. RCC லேப்ட் இருக்குது. வெளிச்சத்துக்காக UPVC விண்டோஸும் இருக்குங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16 சிவில் ஒர்க்லேயே ஃபால் சீலிங் ஒர்க்கு, RCC லேப்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. UPVC விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 4ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த ஸ்டேர்கேஸ் ஏறி மேலே வந்துட்டிங்கன்னா பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜோட தெற்கு பக்கம் வந்துட்டிங்கன்னா 11க்கு 16ங்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இங்கேயுமே கன்னி மூலையில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. 2 விண்டோஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா 10க்கு 4ங்கிற அளவு இருக்குது. இந்த இடத்துல அட்டாச்டு பாத்ரூம் 10க்கு 4ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜில் நார்த் சைடு வந்துட்டிங்கன்னா 11க்கு 11ங்கிற அளவில் தேர்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே வெளிச்சமாகவும் இருக்குது, ஸ்பேஸஸாக இருக்குது. இந்த இடத்துல வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவு 4.5க்கு 8ங்க. தேர்ட் பெட்ரூம்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பால்கனி ஏரியாங்க. 8க்கு 16ங்கிற அமைஞ்சிருக்கு. நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. இங்கே கார்னரில் வந்து வாஷிங் மிஷினில் வச்சுக்கலாங்க. பால்கனியில் இருக்க அந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் ஏரியா இங்கே வந்துட்டிங்கன்னா டெரஸ்ங்க. 1000 லிட்டர்ஸில் அங்கே கார்னரில் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 80 லட்ச ரூபா பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. 3 BHK வீடு. ஆர்எஸ்புரத்துலேருந்து ஒரே ரோடு தான். தொண்டாமுத்தூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம வீரகேரளம், வேடப்பட்டி, அப்புறம் சுண்டப்பாளையம் வந்துட்டிங்கன்னா அந்த சுண்டப்பாளையம் லொக்கேஷனில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து நேரில் வந்து விசிட் பண்ணணும். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்க.